இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பிஎஃப் அக்கவுண்டோட பாஸ்வேர்டு வந்துட்டு மறந்துருச்சுன்னா, அதை எப்படி நம்ம மறுபடியும் நம்ம ரீசெட் பண்றது? நம்ம புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த பிஎஃப் வெப்சைட்டான யூனிஃபைட் போர்ட்டல் இந்த வெப்சைட்டுக்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ குடுக்குறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யுஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க வேலை செய்றீங்க. உங்களுக்கு பிஎஃப் அக்கவுண்ட்க்கு யுஏஎன் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த சேலரி ஸ்லிப்ல இருக்கும். பாருங்க. அந்த யுஏஎன் நம்பர் எடுத்து வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த வெப்சைட்க்கு வாங்க. வெப்சைட்க்கு வந்த பின்னாடி இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்டின்னு இருக்கும். இத வந்து நீங்க வந்து கிளிக் குடுக்கணும். இத கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்ததா இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த யுஏஎன் நம்பர் உங்க சேலரி ஸ்லிப்ல இருக்கிற யுஏஎன் நம்பர் வந்து இங்க வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்க தெரியிற என்ன கேப்ச்சா தெரியுதோ, அதாவது என்னென்ன லெட்டர்ஸ் தெரியுதோ, நம்பர் தெரியுதா, இல்ல ஏபிசிடில தெரியுதா, என்னென்ன மாரி கேப்ஸ்ல இருந்தா கேப்ஸ்லயும், ஸ்மால்ல இருந்தா ஸ்மால்ல இங்க வந்து என்டர் பண்ணணும். இங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத குடுத்துருங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்ல உங்களுடைய பேரும், டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். நீங்க வந்துட்டு பிஎஃப்ல என்ன பேர் இருக்கோ, அதுக்கப்புறம் பிஎஃப் அக்கவுண்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் லிங்க் ஆயிருக்கோ, அத வந்து நீங்க என்டர் பண்ணணும். இங்க பேரும், இங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு, ஆணா, பெண்ணா, இல்ல திருநங்கையா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வெரிஃபை ஆயிட்டு, உங்களுடைய பேரும், டேட் ஆஃப் பர்த்தும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, அடுத்த பேஜ்ல வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேல தெரியிற அந்த லெட்டர்ஸ வந்து அப்படியே வந்து இந்த பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ வந்து கிளிக் குடுத்துட்டு மறுபடியும் வந்து வெரிஃபை குடுங்க. உங்க ஆதார் அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பிஎஃப் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிடுச்சுன்னா, டீட்டெயில்ஸ் வந்து வேலிடேட் அப்படின்றத காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு லிங்க் ஆன ஃபோன் நம்பர் வந்து இங்க வந்து என்டர் பண்ணணும். அந்த ஃபோனும் வந்து பக்கத்துல வச்சுக்கங்க. உங்களுடைய ஆதார் கார்ட்ல என்ன ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஃபோன பக்கத்துல வச்சுக்கிட்டு, அந்த நம்பர என்டர் பண்ணிட்டு, இங்க வந்து டிக் பாக்ஸ் குடுத்துட்டு, நீங்க மறுபடியும் கெட் ஓடிபி அப்படின்றத நீங்க வந்து கிளிக் குடுக்கணும். கெட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, மறுபடியும் அடுத்த பேஜ்ல வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு, இங்க தெரியிற மறுபடியும் இங்க தெரியிற அந்த லெட்டர்ஸ வந்து இங்க என்டர் பண்ணிட்டு, வெரிஃபை அப்படின்றத குடுங்க. வெரிஃபை குடுத்த பின்னாடி, உங்களுக்கு நியூ பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்கான 2 பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன டைப் பண்றீங்களோ, அதே பாக்ஸ் 2வது பாக்ஸ்ல நீங்க வந்து டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஸ்மால் லெட்டராவும் இருக்கலாம். ஒரு கேப்பிட்டல் லெட்டராவது இருக்கணும். இல்ல ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும். 2மே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேஷ், இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 1, 2, 3 இந்த மாரி நீங்க எந்த நம்பர்ஸும் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். உங்களுடைய பேர்ல நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலோ இந்த மாரி எது வேணாலும் நீங்க உங்க பாஸ்வேர்ட் வந்து நீங்க எது வேணாலும் இந்த மாரி ஃபார்மேட்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன டைப் பண்றீங்களோ, அதே லைன் 2வது லைன்லயும் அதே மாரி தான் நீங்க வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து சப்மிட் குடுக்கணும். சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்க மறுபடியும் லாகின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புது பாஸ்வேர்ட் வந்து செட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதில வந்து பிஎஃப்ல வந்து ஒரு புதுசா வந்து ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பிஎஃப் வந்து கிளைம் பண்ண போகும்போது, நம்மளுக்கு வந்துட்டு அதாவது நம்மளுடைய பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணி சொல்லி கேட்கும் முன்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணி சொல்லி கேட்காது. நம்ம டைரக்ட்டாவே வந்துட்டு பாஸ்புக் அப்லோட் பண்ணாமயே ஆதார் கார்டு ஓடிபி வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்துட்டு கிளைம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்புக்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. உங்களுடைய பான் கார்டும், ஆதார் கார்டும், பேங்க் புக்கும் நீங்க இந்த பிஎஃப் அக்கவுண்ட்ல லிங்க்கா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு அப்லோடும் தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல அப்லோட் பண்ற மாரி வீடியோ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்லோட் இல்ல. அதுதான் புதுசா வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.